ஹே கைஸ், வெல்கம் டு சிங் விஜய் தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ரியாக்ஷன் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா பேப்பர் அனாலிசிஸ் நான் பார்த்தேன். ஸோ எல்லாருமே மோஸ்ட்டாக சொன்னது அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் டிஃப்ரெண்ட் மாற்றி பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அக்யூரேட்டாக அனாலிசிஸ் ஆவரேஜாக பார்க்கும்போது மாடரேட் டு டிஃபிகல்ட், ஈஸி டு மாடரேட் அப்படிதான். சில பேர் ஈஸி டு மாடரேட் சொல்கிறாங்க, சில பேர் மாடரேட் டிஃபிகல்ட் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே சொல்கிறது டோட்டலாக ஆவரேஜாக பார்க்கும்போது பேப்பர் மாடரேட்டாக தான் இருக்குது. ஸோ மார்க்கு சில பேர் அதிகமாக வாங்கியிருப்பாங்க, சில பேர் கம்மியாக வாங்கியிருப்பாங்க. ஸோ உங்கள் பர்சன்டேஜ் மேட்டர்ஸ் வித் அதர் பீப்புள் தான். அதனால நீங்கள் இப்போ ஒரு மார்க் வாங்குறீங்கன்னா உங்கள் மார்க் நீங்கள் இந்த பர்சன் ஜட்ஜே பண்ண முடியாது. அடுத்தவங்க மார்க் எப்படி வாங்கிருக்காங்க, அடுத்தவங்க பர்சன் எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் அதர்ஸ் தான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வேற. ஸோ பார்க்கும்போது கெமிஸ்ட்ரி அப்படி ஃபர்ஸ்ட் முதல்ல பார்க்கும்போது ஆர்கானிக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அதிகமாக கேட்கல. அதுகமாக தான் இருக்கு. எப்பவுமே நம்ம 11, 12 அதிகபட்சம் 12 எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு 9 to 10 ஆவரேஜா அப்படி அதிகமாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் பிசிக்கல் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருக்காங்க. இன்ஆர்கானிக் ஈக்குவல் வெயிட்டேஜ் எல்லாமே இருக்குன்னு சொல்லிருக்காங்க. கெமிஸ்ட்ரி ஆக்சுவலி கொஞ்சம் பிவைக்யூஸ் பேஸ்டா கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே. ஈஸி டு மாடரேட், டஃபா எதுவுமே இல்லை. கெமிஸ்ட்ரி டஃபா எதுவுமே இல்லை. ஈஸி டு மாடரேட். நம்ம ஈஸியாக தான் நல்ல பேர் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக தான் இருக்கு. மார்க்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம் கெமிஸ்ட்ரி அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா மேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸ் சேம் எப்பவுமே நான் சொல்லியிருந்தேன் பிஏக்யூஸ் மட்டும் போடுங்க சொன்னேன். பிஏக்யூஸ் டஃபாக தான் இருக்கு. இது வந்துட்டு மோர் தென் எக்ஸ்பெக்டட். கொஞ்சம் டஃபாக தான். மேக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லென்த்தியாக தான் இருந்துச்சு. 10 கொஸ்டின்ஸ் அப்படி 10 கொஸ்டின் நம்ம போட்டுடலாம். இந்த நம்ம கொடுத்த டைமுக்குள்ள 10 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நார்மலா டைம் வச்சு போட்டுடலாம். ஆனால் நீங்க வந்துட்டு ஈஸியா 6 கொஸ்டின், ஆனால் டேரக்ட் கொஸ்டின்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டேரக்ட் கொஸ்டின்ஸும் இருக்கு. 6 to 7 கொஸ்டின் டேரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆனால் லென்த் எல்லாமே லென்த்தி தான். ஸோ நீங்க பார்க்க 6 24 மார்க்ஸ் கிட்டத்தட்ட 25 மார்க்ஸ் மேல ஈஸியா வாங்கிடலாம் மேக்ஸ்ல. டைம்ல நீங்க அலாட் பண்றதை பொறுத்து கொஞ்சம். ஆனால் மேக்ஸ் செம்ம டஃப். 25 வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் அப்படி பேசிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் கடைசியா பிசிக்ஸ் அப்படின்னு வரும்போது பிசிக்ஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோட கொஞ்சம் அதிகமா லெவல் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் டஃபா கேட்டிருக்காங்க. நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் ஈஸியா தான் கேட்டிருப்பாங்க. ஃபார்முலா பேஸ்ட் தான். ஆனால் கொஞ்சம் அதிகமா கேட்டிருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணது கொஞ்சம் அதிகமா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல் பேப்பர் இருக்கு. ஸோ டோட்டலா பார்க்கும்போது நீங்க எல்லாமே கம்பேர் பண்ணும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மாடரேட்டான பேப்பர் தான் இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்துட்டு செகண்ட் எழுத போறாங்க 2 மணிக்கு. ஸோ நாள் வர பசங்க நாளானிக்கு 28, 29 நீங்க எல்லாருமே பேஸ்ட் அப்பான் தீஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ கவலைப்படாதீங்க. 23 வர பசங்க, 24 வர பசங்க, 28, 29 எல்லாமே வர பசங்க. நீங்க இந்த 22 வர 2 பேப்பர் எல்லா பேப்பர்ஸும் பாருங்க. இன்னைக்கு நைட் நான் வாட்ஸ்அப் குரூப்ல கூட நிறைய பேர் நான் சொல்லியிருந்தேன் கொஸ்டின்ஸ் போடுவீங்க. ஸோ இன்னைக்கு எழுதின பசங்க வாட்ஸ்அப் குரூப்ல காலைல ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட், அடுத்த நாள் வர பசங்க ஹெல்ப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நான் குரூப் கூட நேற்று நைட்டு போட்டிருந்தேன். அந்த குரூப்பை ஜாயின் பண்ணி அந்த குரூப்ல கொஸ்டின்ஸா சென்ட் பண்ணுங்க. ஏன்னா அதே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அடுத்த நாளுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ ஆன்லைன்ல எல்லாமே அவைலபிள். நான் முடிஞ்சு நானும் சென்ட் பண்றேன். ஸோ நீங்க கொஸ்டின்ஸ் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோ, ஞாபகம் இருக்கோ, கரெக்டா நீங்க அந்த குரூப்ல சென்ட் பண்ணுங்க கொஸ்டின்ஸ். ஏன்னா அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகும். அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்பவே போயிட்டு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா அடுத்த பசங்களுக்கும் சேமா தான் இருக்க போகுது. கொஸ்டின்ஸ் வந்துட்டு சேம் லைன் ஆஃப் கொஸ்டின் தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அவ்வளவுதான். அதனால நீங்க மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். 23 வர பசங்க, 24 வர பசங்க, 28, 29 நீங்க ஒருத்தவங்க ஒரு ஷிஃப்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா குரூப்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸை போடுங்க. ஆன்லைன் அவைலபிள். பட் ஆனால் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்போம். நீங்க வந்துட்டு கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, லோன் பேர்ஸும் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு பாண்ட் பேர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சிம்பிளா கொஸ்டின் கேட்பாங்க. நியூமெரிக்கல் டைப்ல நிறைய கேட்டிருந்தாங்க. மாடர்ன் பிசிக்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. மேட்ரிக்ஸ் டேரக்ட் கொஸ்டின் இருந்துச்சு மேக்ஸ்ல. பிசிக்ஸ், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்முலா பேஸ் தான். பட் ஆனால் கொஞ்சம் லென்த்தியா இருந்துச்சு எல்லாமே. அட் மேக்ஸ் எல்லாமே பார்க்கும் மாடரேட்டா தான் இருந்துச்சு பேப்பர். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ வந்துட்டு என்ன கொஸ்டின் என்ன பேப்பர் இருந்தா கூட நீங்க குரூப்ல கொஞ்சம் போடுங்க. குரூப்ல போட்டு அடுத்த பசங்க ஹெல்ப் பண்ணுங்க. அதான் சொல்ல வரேன். ஓகே. ஸோ நானும் ட்ரை பண்றேன் கொண்டு வரதுக்கு. ஸோ செகண்ட் ஷிஃப்ட் எக்ஸாம் முடிச்சுக்கப்புறம் செகண்ட் ஷிஃப்ட் அனாலிசிஸ் நான் போடுறேன். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்க்கும்போது டோட்டலி மாடரேட் தான். எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் எதுவும் நடக்கல. லாஸ்ட் இயர் இந்த இயர் புதுசாக பண்ண போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் அவ்வளோ பெருசாக அது நடக்கவே இல்லை. ஆஸ் யூஷுவல் சேமாக தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ கவலைப்படாத, பயப்படாதீங்க. நீங்க பழைய ஷிஃப்ட் எப்படி கொஸ்டின் கேட்டாங்க அதே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை பண்ணுங்க, அதே ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்த வர ஷிஃப்ட் பசங்க ஈஸியாக நம்ம மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு பண்ண பசங்க வெல் அண்ட் குட். நீங்க தான் ஃபர்ஸ்ட் அடுத்தவங்க ஹெல்ப் பண்றீங்க. ஸோ குட். நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா போர்ட்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்ப போயிட்டு விளையாடக்கூடாது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. 1 to 2 days ரெஸ்ட் எடுங்க. ஓகே. நம்மளுக்கு பிப்ரவரியில 3rd வீக்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது போர்ட்ஸ். ஸோ கிளியரா போர்ட்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க, விடாதீங்க. ஸோ கண்டிப்பா மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ற அடுத்த வர பசங்க. ஸோ ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.